நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தில்லை தீக்ஷிதர்கள் நடராஜ பெருமானையும் சேர்த்து தில்லை மூவாயிரவர் என்பது போல் திருப்பெருந்துறை என்னும் தலத்தில் நம்பியார்கள் ஆத்மநாதரையும் சேர்த்து நம்பியார்கள் 301 பேர் என்பர். என்ன நண்பர்களே, ஆச்சரியமாக உள்ளதா? வாருங்கள், இதன் பின்னணி என்ன என பார்ப்போம். தெள்ளு நீர் வெள்ளாறுபாய் திருமிழலை நாட்டு பெருந்துறை என்பது சிவலோகநாயகி பொன்னூசலில் வரும் தொடர். மாணிக்க வாசகரை குருந்த மரத்தின் கீழ் இருந்து குரு வடிவில் இறைவன் ஆட்கொண்ட திருத்தலம் பெருந்துறை. உலக உயிர்கள் பிறவிக் கடலில் இருந்து கரையேறுவதற்கு துணையாக பெரும் துறையாக விளங்கும் தலமே யோகாம்பாள் சமேதராக ஆத்மநாத சுவாமி குடிகொண்டுள்ள திருப்பெருந்துறை. இறைவனே அந்தணராய் கிழவேடம் கொண்டு பெருந்துறையில் வாழ்ந்து வந்த 300 அந்தணர் வீட்டு குழந்தைகளுக்கும் வேத சாஸ்திரங்களை கற்றுத்தந்தார். இம்மரபினரே நம்பியார் என்போர். இவர்களே ஆத்மநாத சுவாமிக்கு பூஜை செய்யும் உரிமை உள்ளோர். முன்னர் பாண்டிய மன்னன் ஆட்சி காலத்தில் துண்டகன் என்னும் அமைச்சன் ஒருவன் இருந்தான். அவன் பேராசை கொண்டவன். சிவபுரம் என்னும் இக்கிராமத்தின் வளத்தை கேள்விப்பட்டு இக்கிராமத்தை அடைய விரும்பினான். இக்கிராமமும் தனக்கு சொந்தமானதென்றும் அந்தணர்கள் அதை தம்மிடம் இருந்து பிடுங்கி விட்டார்கள் என்றும் மன்னனிடம் கூறி பின்னர் சிவபுரம் வந்து தம் அதிகாரத்தை பயன்படுத்தி அந்தணர்களை விரட்டியடித்தான். எல்லை கற்களையும் பிடுங்கி எறிந்தான். அந்தணர்கள் ஏதும் செய்ய இயலாமல் அந்த ஆத்மநாதரையே சரணடைந்தார்கள். இவர்களுக்கு உதவ திருவுள்ளம் கொண்ட ஈசனார் ஒரு கிழவர் வேடம் தரித்து அவர்கள் முன் தோன்றி, என் பெயர் பரமசுவாமி, நான் தில்லையிலிருந்து வருகிறேன். உங்கள் பிரச்சனை யாதென அறிந்தே அதை தீர்த்து உமக்கு உதவவே வந்துள்ளேன். அவ்வாறு நான் பூமியை மீட்டுத் தரும் பட்சத்தில் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து 300இல் ஒரு பங்கை எமக்கு தர வேண்டும் என்றுரைத்தார். அந்தணர்கள் கிழவரின் வாக்குக்கு ஒத்துக்கொண்டனர். எனினும் துண்டகனின் கொடுமைகளை கூறி அவரை தடுத்தனர். அப்பெரியவர் அவர்களுக்கு சமாதானம் கூறி மதுரை அழைத்துச் சென்று மன்னரிடம் முறையிட்டார். பின்னர் கிழவர் மன்னரின் குலப்பெருமைகளையும் சிவபுரத்தின் பெருமைகளையும் எடுத்து கூறி தம்மிடம் இருந்த பட்டயத்தை காட்டி இது சார்ந்து துண்டகனிடம் விசாரிக்குமாறு கேட்டுக்கொண்டார். இசைந்த மன்னவரும் அமைச்சரிடம் விசாரிக்க அவரும் தம்மிடமிருந்த பட்டயத்தை காட்டி கிராமம் தமக்கே சொந்தம் என்றார். இதனால் செய்வதறியாமல் திகைத்த மன்னர் அவ்வூரின் அடையாளங்களை கூறுமாறு சொன்னான். அமைச்சர் தம் பூமியில் எவ்வளவு வெட்டினாலும் தண்ணீர் வராதென்றார். ஆனால் பெரியவரோ வெட்டினால் நீர் வரும் என்றார். மன்னன் இருவரையும் அழைத்து கொண்டு சிவபுரம் வந்தான். கோவிலின் ஈசான மூலையில் உயர்ந்த மேட்டில் நீர் வரவைக்குமாறு கேட்டான். பெரியவராக வந்த எம்பெருமானும் அவ்விடத்தில் வெட்டச் செய்து நீர் வரவழைத்தார். அத்துடன் பூமியின் 4 எல்லைகளையும் அடையாளம் காட்டினார். மன்னன் அமைச்சரை தண்டித்து பின் பதவி நீக்கம் செய்து மதுரை திரும்பினான். அந்தணர்கள் தமக்கு பூமியை மீட்டுத் தந்தவர் ஆத்மநாத சுவாமியே என உணர்ந்து அவரை பிரம்மரதத்தில் ஏற்றி உபசரித்து ஊர்வலமாக அழைத்து வந்து அவரை போற்றி துதித்து பின்னர் வாக்களித்தபடியே அவருக்கும் ஒரு பங்கை அளித்து தாமும் அவருடன் சேர்ந்து 301 பேர் என்றாகினர். இதுவரை செவிமடுத்து கேட்ட அனைவருக்கும் நன்றி. ராம் ராம், சிவ சிவ.